இந்த மிராக்கிள் மார்னிங் ரொட்டீனோட 3வது நடவடிக்கையா நான் பண்றது வந்து நாட்குறிப்பு எழுதுறது. இதுல நீங்க வந்து டைரி தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்ல. ஜர்னல்ஸ் கூட பண்ணலாம். ஜர்னல் பத்தி உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். தினமும் எழுதுறதுனால டைரியா நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம எழுத ஆரம்பிப்பீங்க. ஒரு பக்கத்துல நீங்க ஒரு ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் ஆகுமா எழுதுறதுக்கு. ஸோ தினமும் உங்களுக்கு தோன்றது அந்த நிமிஷம் உங்க மைண்ட்ல என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே அந்த டைரியில எழுதுங்க. ஆர் இன்னைக்கு என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத எழுதலாம். ஒரு பிளானர் மாதிரி கூட அது இருக்கும். நீங்க இத பண்ண பண்ண எழுத எழுத உங்கள நீங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நாட்குறிப்பு எழுதுதல் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. அதுல எழுதுறது, அன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எழுதுறது. ஸோ அன்னைக்கு நீங்க பண்ண போற விஷயங்களை அந்த ஒரு பக்கத்துல நீங்க ஒரு பிளானர் மாதிரி கூட எழுதலாம். ஆனா கண்டிப்பா எழுதுங்க. கண்டிப்பா டைரியில தான் எழுதணும்னு இல்லை. ஒரு நோட்டு வாங்கி அதுல கூட நீங்க ஒரு தேதியை போட்டு அப்படியே எழுதலாம். பட் டெய்லி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைரியை நான் சொல்றேன். ஏன்னா அதுல ஒவ்வொரு நாள் அவங்களே போட்டதுனால கண்டிப்பா நம்ம எழுதணும்னு தோணும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் உங்களை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எழுதி எழுதி உங்களோட அந்த எழுதுகிற ஸ்டைலும் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மிராக்கிள் மார்னிங் ரொட்டீனில் 3வது நடவடிக்கையாக நான் ஃபாலோ பண்ணுறது இந்த நாட்குறிப்பு எழுதுதல் தான். நீங்களும் முயற்சித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.